பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, கூரைகள் தீர்ப்பவரே. வாழ்க்கையில் இன்று ஒருவேளை பயந்திருக்கலாம், நீங்க சந்தேகப்பட்டிருக்கலாம், நடக்குமா நடக்காத நினைச்சுக்கலாம். ஏதோ குடும்பத்தை பத்தி, வாழ்க்கையை பத்தி, பிள்ளைகளை பத்தி ஒரே குழப்பம். குழம்பாத, தூக்கி விடுகிற, கையை பிடிச்சு தூக்கி விடுகிற, கையை பிடித்து தூக்கி விடுகிற ஒரு செல்ல தகப்பன் உண்டு. ஆகவே எதை குறித்தும் எனக்கு கலக்கம் இல்லப்பா. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. சபையே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனத்தை கவனித்துக் கொண்டிருப்பவர்களே, இன்னைக்கு உங்கள் இருதயங்கள் தைரியப்படட்டும். என்ன தூக்கி விடுவார்? கடன், வட்டி கடன், அமிழ்ந்து போகும் நிலை. வீடோட வித்துட்டு எங்கேயாவது ஓடி போயிடலாம் இருக்கிறோம். இல்ல, உன் கடனை கர்த்தர் மாற்றுவார். உன்னை தூக்கி விடுவார். உன் வட்டி கடனை மாற்றுவார். வீடை வித்துட்டு ஊரை விட்டு போல நினைக்காத. கர்த்தர் வைத்த இடம், அந்த வீட்டில் குடியிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். பரிசுத்தாவியானவர் சொல்றார், நீ ஓடி ஒளி அல்ல, தலை குனிந்த இடத்துல உன்னை தூக்கி விடுகிறவர் கர்த்தராகிய தேவன். நீ கலங்காதே, கலங்காதே, சந்தேகப்படாத. அற்ப விசுவாசம் உனக்குள்ள வேண்டாம், தயக்கம் உனக்குள் வேண்டாம், திகைக்க வேண்டாம். ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கி விடுகிற என் சர்வ வல்லமை உள்ளது. எனக்கு நிறைய சொல்லணும் போல இருக்கு. அவர் தூக்கி விட்டா சும்மாவா விடுவார்? பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, கூரைகள் தீர்ப்பவரே.